இன்றைக்கு நோயோடு, பிரச்சனையோடு, வேதனையோடு இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? மருத்துவமனை கைவிட்டிருக்கலாம். இந்த நோயால நீ சாக போற, இந்த நோயில உனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் நான் சவாலாய் சொல்லுகிறேன், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் உன்னை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்க ஒருவருக்கும் சொல்லுகிறேன், இன்றைக்கு விசுவாசம் தேவை. தேவ ஜனமே, அவரை நீங்கள் விசுவாசத்தை நம்பி இருக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவ ஜனமே, வேதத்துல இருந்து பார்க்கும்போது 38 வருஷம் பேரலைஸ் ஆகி அவன் பெதஸ்தா குளத்திற்கிட்ட இருக்கிறான். ஆனால் அந்த குளம் எப்போ ஸ்டேர் ஆகுதோ, அந்த குளத்துல அவன் இறங்கணும்னு தோணும் போது யாருன்னா ஒருத்தர் உள்ள போய் சுகத்தை பெற்றுக் கொண்டு போவாங்க. இவன் 38 வருஷம் இன்னொருத்தருடைய அற்புதத்தை தான் பார்த்தான் ஒழிய அவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நடக்கிறது பார்க்கல. எப்போ போக வேண்டும் என்று நினைக்கும் போது ஒருத்தர் போய் உள்ள சுகத்தை பெற்று போவாங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்தை பார்த்திருக்கலாம், இன்னொருத்தருடைய அற்புதத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எப்பதான் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் என்று நீங்க ஏந்தி கொண்டு இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுது என் இயேசுவின் அறைக்குள்ள வர முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, 38 வருஷம் இன்னொருத்தருடைய அற்புதத்தை தான் இவன் பார்த்தான். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆச்சரியத்தை ஒரு நாள் கண்டான். இயேசு அவனுடைய அறையில வந்து நின்னார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த நிமிஷமே ஆண்டவர் உன்னுடைய அறைக்குள்ள, உன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து உன்னை தொட அவர் வல்லவராய் இருக்கிறார். 38 வருஷம் அவனால ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல வந்து சுகமாக்குறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எழும்பி நட என்று சொல்லுகிறார். அப்பொழுதே அவருடைய கால்கள், அப்பொழுதே அவனுக்கு சுகம் வந்தது, அவருடைய கைகளுக்கு சுகம் வந்தது. அவன் எழும்பி நின்று அவன் நடந்து கொண்டு கடந்து சென்றான். ஹல்லேலூயா. 38 வருஷம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவ ஜனமே, இந்த நாளிலும் என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவன் 38 வருஷம் இன்னொருத்தருடைய அற்புதத்தை பார்த்தான். ஆனால் அந்த 38ஆம் வருஷம் இயேசுவே வந்து அவனை தொட்டு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் சொல்லுகிறேன், இந்த நிமிஷமும் இயேசு உன்னை தொட்டு சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். அவரால் சகலமும் கூடும். ஹல்லேலூயா.